Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் விண்டோஸில் அவைலபிளாக இருக்கிற எல்லா கேட்ச் ஃபைல்ஸையும் எப்படி delete பண்ணலான்னு பார்க்கலாம், இன்க்ளூடிங் நெட்வொர்க் அண்ட் RAM கேட்ச் ஃபைல்ஸையும் எப்படி delete பண்ணலான்னு பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ பேசிக்காகவே சிஸ்டமுடைய கேட்ச் ஃபைல்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதால சி டிரைவுடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸையும் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணலாம். அதனால் விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் கண்டிப்பாக விண்டோஸ் கேட்ச் ஃபைல்ஸ், RAM கேட்ச் ஃபைல்ஸ் அண்ட் நெட்வொர்க் கேட்ச் ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணி சிஸ்டமுடைய ஸ்பேஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக விண்டோஸுடைய அப்டேட் அண்ட் சாஃப்ட்வேர் கேட்ச் ஃபைல்ஸை எப்படி delete பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சி டிரைவை ஓப்பன் பண்ணி சி டிரைவில் விண்டோஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. தென் விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ளே சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் என்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே அவைலபிளாக இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸையுமே delete பண்ணுறதால சிஸ்டமுடைய அப்டேட் அண்ட் சாஃப்ட்வேர் கேட்ச் ஃபைல்ஸை சிஸ்டமில் இருந்து ஈஸியாக delete பண்ணலாம். தென் அடுத்ததான் சிஸ்டமுடைய டிஸ்க் கிளீனப் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிற சி டிரைவோடையோ நம்ம ப்ராசஸ் பண்ணி டிஸ்க் கிளீனப் உடைய மெயின் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இங்கே அவைலபிளாக இருக்கிற ஆப்ஷன்ஸை நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு delete பண்ணுறதால சிஸ்டமுடைய பேசிக் கேட்ச் ஃபைல்ஸை மட்டும்தான் delete பண்ண முடியும். ஸோ அட்வான்ஸ் கேட்ச் ஃபைல்ஸை நம்ம delete பண்ணணும்னா கிளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி திரும்பவும் டிஸ்க் கிளீனப் உடைய அட்வான்ஸ்டு கேட்ச் ஃபைல் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்க. தென் இங்கே அவைலபிளாக இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி delete பண்ணுறதால சிஸ்டமுடைய அட்வான்ஸ்டு கேட்ச் ஃபைல்ஸை எல்லாமே ஈஸியாக நீங்கள் சிஸ்டமில் இருந்து delete பண்ணலாம். தென் விண்டோஸ் சிஸ்டமில் டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்கிற delete temporary files என்ற செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் டெம்பரரி ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறதால சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற எல்லா டெம்பரரி அண்ட் விண்டோஸ் கேட்ச் ஃபைல்ஸ் இங்கே ஷோ ஆகும். ஜஸ்ட் இங்கே டவுன்லோட்ஸ் என்ற ஆப்ஷனை மட்டும் அன்செலக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி ரிமூவ் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற அண்ட் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ண கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். பை மிஸ்டேக்காக டவுன்லோட் என்ற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ரிமூவ் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால உங்களுடைய டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் அவைலபிளாக இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே சிஸ்டமில் இருந்து பர்மனெண்ட்டாக delete ஆகிடும். அதனால டவுன்லோட்ஸ் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி கேட்ச் ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணுங்க. தென் ரன் கமாண்டை ஓப்பன் பண்ணி ரன் கமாண்டில் Prefetchனு சர்ச் பண்ணி Prefetch ஃபோல்டருக்குள்ளே அவைலபிளாக இருக்கிற எல்லா ஃபைல்ஸையுமே செலக்ட் பண்ணி delete பண்ணுங்க. திரும்பவும் ரன் கமாண்டை ஓப்பன் பண்ணி ரன் கமாண்டில் %temp %ன்னு சர்ச் பண்ணி %temp கேட்ச் ஃபைல்ஸையும் செலக்ட் பண்ணி delete பண்ணுங்க. தென் திரும்பவும் ரன் கமாண்டை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் டெம்ப்னு சர்ச் பண்ணி டெம்பரரி கேட்ச் ஃபைல்ஸையும் delete பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் காட்டின மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் விண்டோஸுடைய கேட்ச் ஃபைல்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ கூகுள் குரோமுடைய கேட்ச் ஃபைல்ஸை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கூகுள் குரோமில் ரைட் சைடில் டாப் கார்னரில் அவைலபிளாக இருக்கிற 3 டாட் மேலே கிளிக் பண்ணி delete browsing data என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் ஆல் டைம் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு delete from this device என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால கூகுள் குரோமுடைய ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, குக்கீஸ், கேட்ச் ஃபைல்ஸ் அண்ட் ஆட்டோஃபில் டேட்டாஸை ஈஸியாக நீங்கள் உங்கள் சிஸ்டமில் இருந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ கூகுள் குரோமுடைய கேட்ச் அண்ட் குக்கீஸை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதால ஸ்லோ இஷ்யூ அண்ட் சைட் எரர்ஸை ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதனால் நீங்களும் கூகுள் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் கண்டிப்பாக கேட்ச் அண்ட் குக்கீஸை ரிமூவ் பண்ணுங்கள்.
தென் அடுத்ததா நெட்வொர்க் கேட்ச் ஃபைலை எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்க. அண்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனில் ifconfig /dns என்ற கமாண்டை ரன் பண்ணுறதால ஈஸியாக நெட்வொர்க் கேட்ச் ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த நெட்வொர்க் கேட்ச் ஃபைல் ஆக்டிவிட்டியை உங்களுடைய சிஸ்டமில் பண்ணுறதால ஒரு சில சிஸ்டமில் இன்டர்நெட் ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் நெட்வொர்க் கேட்ச் ஃபைலை ரிமூவ் பண்ணி நெட்வொர்க்கை ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். தென் அடுத்ததா RAM கேட்ச் ஃபைலை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ என்னுடைய சிஸ்டமில் 8GB RAM இன்ஸ்டால் ஆயிருக்கு அண்ட் 8GB RAMல 3.2GB RAM கேட்ச் ஃபைலில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி RAM கேட்ச் ஃபைலில் ரன் ஆகிறதால சிஸ்டமுடைய மெமரி ஃபுல்லாகி சிஸ்டம் ஸ்லோ அண்ட் லேக் ஆகுன்றதால இப்போ RAM கேட்ச் ஃபைல்ஸையும் எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ப்ரௌசரில் RamMapன்னு சர்ச் பண்ணி மைக்ரோசாஃப்டுடைய RamMap ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இந்த வெப்சைட்டுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த ஸ்க்ரீனில் டவுன்லோட் RamMap என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி மைக்ரோசாஃப்டுடைய RAM ஆப்டிமைசரான RamMap சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ டவுன்லோட் பண்ண RamMap ஃபைலை ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டருக்குள்ள RamMap 64 என்ற ஃபைலை நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணி RamMap உடைய ஹோம் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீனில் எம்டின்ற ஆப்ஷனில் எம்டி ஸ்டாண்ட் பை லிஸ்ட்ன்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே RAM உடைய கேட்ச் ஃபைல்ஸ் கிளியர் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ 3.2GB இருந்த RAM கேட்ச் ஃபைல் இப்போ க்ளோஸ் டு 200 MBக்கு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் RAM ஃபுல்லாகி சிஸ்டம் ஹேங் அண்ட் ஃப்ரீஸ் ஆகிற யூஸாக இருந்தால் கண்டிப்பாக மைக்ரோசாஃப்டுடைய RamMap ஃபைலை யூஸ் பண்ணி RAM கேட்சை ஈஸியாக நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின விண்டோஸ் கேட்ச், ப்ரௌசர் கேட்ச், நெட்வொர்க் கேட்ச் அண்ட் RAM கேட்ச் ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணுறதால சிஸ்டமுடைய ஸ்பேஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாமல் பர்ஃபார்மன்ஸையும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி கிளிக் பாக்ஸ் தமிழில் அப்லோட் பண்ணுற நியூ டெக் வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னாலும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.